மாணவர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்று கல்வி திணைக்களத்தாலேயும் தேசிய கல்வி நிறுவனத்தாலேயும் 13 வருட மாணவர்களுக்கான இலங்கையின் நீர்வளங்களும் நீர்வள பாதுகாப்பும் என்ற தலைப்பில் இன்று கற்றல் நடவடிக்கையை ஆரம்பிக்கின்றோம். இப்போ எங்களுக்கு இலங்கையை பொறுத்தளவில் தெரியும், இலங்கை ஒரு சிறிய தீவு, கடலால் சூழப்பட்டிருக்கின்றது. ஒரு இயற்கை தன்மையோட நதிகளோட பாய்கின்ற ஒரு இயற்கையான வளமான ஒரு பிரதேசமாக இலங்கை அமைய பெற்று காணப்படுகின்றது. இந்த அடிப்படையில் நாங்கள் தேர்ச்சி தன்மையை நாங்கள் விளக்குகின்ற போது இலங்கையின் நீர் வளங்களை இனங்கண்டு அவற்றை பேணி பாதுகாப்பதற்கான தன்மையை மேற்கொள்ளுதல். இந்த தேர்ச்சி மட்டம் இலங்கையின் நீர்வளங்களின் பரம்பல் பண்புகளை கற்க வேண்டும். இலங்கையின் நீரினை பேணி பாதுகாப்பது முக்கியத்துவமான தன்மையை நாங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். கற்றல் பெறுபவர்கள் இலங்கையின் நீர்வளங்களின் தன்மையை, மூலகங்களை நாங்கள் அடையாளப்படுத்தி கொள்ள வேண்டும். இலங்கையின் நீர்வளங்கள் பரம்பலை படங்களின் உதவியுடன் விளக்கப்படுத்த வேண்டும். நாங்கள் இலங்கை நீர்வளங்களின் எவ்வாறு மாசடைகின்றது என்பதனையும், அங்கு நாங்கள் மிகையான சுரண்டலுக்கு நீர்வளம் எவ்வாறு உள்ளாக்கப்படுகின்றது என்பதையும், இன்றைக்கு நீர்வளத்தில் மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கை முகாமைத்துவம் போன்ற விடயங்களையும் இன்றைய கற்பித்த நடவடிக்கைகளில் நாங்கள் எடுத்து நோக்க வேண்டியிருக்கின்றது. ஆகவே மாணவர்கள் கற்று அவதானிக்க வேண்டும், இலங்கையின் நீர்வளம் எவ்வாறு காணப்படுகின்றது. உண்மையில் இலங்கை ஒரு அயன பிரதேசத்தில் அமைந்திருக்கின்ற அதிக வெப்பநிலையையும் பெறுவதோடு வடகீழ் தென்மேல் பருவக்காற்று மூலம் வருடந்தோறும் அதிக மழை பெறுகின்ற ஒரு பிரதேசமாகவும் காணப்படுகின்றது. இந்த இடத்துல சற்று மாணவர்கள் கவனத்தை செலுத்த வேண்டும். எங்களுக்கு இலங்கையை பொறுத்தளவில் 4 வழிமுறைகளில் மழைவீழ்ச்சி கிடைக்கின்றது. ஒன்று தென்மேற்கு மான்சூன் பருவப்பேச்சு மழையின் ஊடாக கிடைக்கின்ற மழை, மே தொடக்கம் செப்டம்பர் மாத வரையிலான மழை. 2வது நிலையில் ஒருங்கல் மேற்காய பருவம் உண்டு, மார்ச் ஏப்ரல் மாதங்களில் கிடைக்கின்ற மழை. 3வது வடகீழ் மான்சூன், அது நவம்பர் நடுப்பகுதியிலிருந்து பிப்ரவரி நடுப்பகுதியில் காணப்படுகின்ற மழைவீழ்ச்சியாக காணப்படுகின்றது. மேற்காய பருவம் ஒருங்கல் பருவம் 2, அது அக்டோபர் நவம்பர் காலப்பகுதியில் மழைவீழ்ச்சியாக கிடைக்கின்ற மேற்காய மழையாக நாங்கள் கொள்ளலாம். இப்போ இந்த 4 மழைவீழ்ச்சி பருவங்களில் கிடைக்கின்ற மழையோட அளவும் ஏனைய மாதங்களில் கிடைக்கின்ற வெப்பநிலை பரம்பல்ல தன்மையும் இலங்கட நீர்வளத்தில் முக்கியமான பங்களிப்பு செய்கின்ற தன்மையை நாங்கள் எடுத்து நோக்கலாம். ஆகவே மாணவர்கள் இலங்கையிலிருந்து 103 ஆறுகள் உற்பத்தியாகி ஓடுகின்றன. இவ்வடிநிலங்களை
5 பிரதேசங்களாக நாங்கள் பிரித்து நோக்கலாம். ஒன்று மகாவலி பிரதேசம். இங்கு காணப்படுகின்ற மாலியங்கையோடு தொடர்பட்ட நதிகளை நாங்கள் இங்கு தொடர்படுத்தி பார்க்கலாம். 2வது தென்கிழக்கு உலர்வலய பிரதேசம். அதோட காணப்படுகின்ற வளவகங்கை, மாணிக்க கங்கை, கிரந்தி கோயாவை நாங்கள் எடுத்து பார்க்கலாம். 3வது மேற்கு ஈரவலய பிரதேசம். ஜின்கங்கை, கழுகு கங்கை, கழனி கங்கை போன்ற பிரதேசங்களை நாங்கள் எடுத்து பார்க்கலாம். பொதுவாக வடமேற்கு உலர்வலய பிரதேசம் என்று சொல்லப்படுகின்ற பிரதேசத்தில் மகா ஓயா, தெதிர் ஓயா, மல்வத்த ஓயா போன்ற பிரதேசங்களை நாங்கள் மாணவர்கள் அடையாளப்படுத்தி கொள்ளலாம். யாழ்ப்பாண குடாநாட்டு பிரதேசத்தில் தரைக்கல் நீர் போன்ற அம்சங்களோடு இருக்கின்ற தன்மை நாங்கள் மழை காலங்கள் ஏற்படுகின்ற அதன் மூலமாக சேரிக்கப்படுகின்ற நீர் பாய்ச்சுகின்ற முறைகளிலே நாங்கள் அவதானத்தில் கொள்ளலாம். ஆகவே இந்த மழை வீழ்ச்சியால் கிடைக்கும் நீரை 64% நீர் இன்றைக்கு ஆறுகளிலூடாக கிடைக்கப்பெற்றாலும் இன்றைக்கு நாற்ற 90% பிரதேசங்களில் இன்றைக்கு வடிநிலங்களும் ஏனைய அம்சங்களும் இலங்கையில் காணப்படுகின்ற மொத்த நீர்வளத்தில் பங்களிப்பு செய்வதை நாங்கள் எடுத்து பார்க்கலாம். ஆகவே எங்களோட நதியில் இருக்கின்ற விளையருவிகள், கிளை அருவிகள், அது பிரதான நதியோடு கண்டணைகின்ற தன்மையும் எங்களோட பிரதேசத்தில் பெய்யப்படுகின்ற மழை வீழ்ச்சிற அளவும் அங்கிருக்கின்ற நீர்நிலைகளில் முக்கிய பங்களிப்பு செய்கின்ற காரணிகளை நாங்கள் அடையாளப்படுத்தி நோக்கலாம். இந்த அடிப்படையில் ஈரவலய பிரதேசத்தில் நாங்கள் ஆற்று வடிநிலங்கள் முழுவதையும் நீர் அடிப்பு அல்லது நீர தன்மைகள் என்ற அடிப்படையில் நாங்கள் எவ்வாறு காணப்படுகின்றது என்பதனையும், அதே வேளையில் உலர்வலயத்தில் அமைந்திருக்கும் ஆற்று வடிநிலங்களில் பருவகால இயல்புகளையும், இவ்வாறான நிகழ்வுகளுக்கு காரணம் மழைவீழ்ச்சியாகும். இந்த மழைவீழ்ச்சியை பொறுத்தளவில் பருவ ரீதியாகவும் இட ரீதியாகவும் வேறுபட்டு இருந்தாலும் வருடம் முழுவதும் நீர் பெறக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றன. ஆகவே மழைவீழ்ச்சி அடிப்படையில் நாங்கள் எடுத்து பார்க்கின்ற போது ஒரு தனித்துவமான பகுதியாக இது காணப்படுகின்றது. ஆகவே ஈரவலயம், வறண்ட வலயம் சராசரி மழைவீழ்ச்சி 2400 மில்லிமீட்டராகவும், உலர்வலயம் மழைவீழ்ச்சி 1400 மில்லிமீட்டராகவும் காணப்படுகின்றது. உண்மையில் 1900 மில்லிமீட்டருக்கு மேற்பட்ட மழைவீழ்ச்சி கிடைக்கின்ற பகுதியை நாங்கள் ஈரவலயம் என்று சொல்லலாம். அந்த ஈரவலயத்திலேயும் உயர்ந்த மலைப்பிரதேசங்கள் காணப்படுகின்ற மத்திய மலைநாடு சார்ந்த பகுதியாகவும், தாழ்வான கரையோர பிரதேசமாகவும் நாங்கள் கொள்ளலாம். மிக்க பகுதியை நாங்கள் உலர்வலயமாக கொள்ளலாம். அந்த உலர்வலயத்தில் 2 பிரதேசம் அதி வறட்சியான பகுதியாக காணப்படுகின்ற வலயங்களாக இலங்கட தரைத்தோற்றம், கல்லியல், மண்ணியல் அடிப்படையில் நாங்கள் பிரித்து நோக்கலாம். இருந்தாலும் இலங்கட வடிநிலம், இங்கே பாருங்கள் மாணவர்கள், மத்திய மலைநாடு ஒரு நங்கர வடிவமான தலைகீழான டி வடிவமான பிரதேசத்தில் இருந்து இலங்கட தரைத்தோற்ற அம்சத்துக்கு ஏற்ப இலங்கையில் இவ்வாறான வடிநிலங்கள், கிளை நதிகள், விளையருவிகள் பாய்ந்து வருகின்ற தன்மையில் இலங்கட நீர்வளம் ஒரு முக்கியமான அம்சத்தை கொண்டு காணப்படுவதை நாங்கள் எடுத்து பார்க்கலாம். அவையே இந்த வகையில் நாட்டின் மொத்த மேற்பரப்பு நீரோட்டம் சுமார் 42 மில்லியன் ஏக்கர் அடி அல்லது 5.13 ஹெக்டேயர் மீட்டர் என மதிப்பிடப்பட்டிருக்கின்றது.
உண்மையில் ஈரவலய ஆற்று வடிநிலத்தின் மொத்த வருடாந்த நீரோட்டம் 2.58 மில்லியன் ஹெக்டேயர் மீட்டர் என்றும், உலர் வலயத்தின் ஆற்று வடிநிலம் நீரோட்டம் 5.1 மில்லியன் ஹெக்டேயர் மீட்டர் என்றும், இந்த நீரில் 3.3 மில்லியன் ஹெக்டேயர் மீட்டர் கடலில் கலக்கின்ற தன்மையை நாங்கள் எடுத்து பார்க்கலாம். இந்த கடலில் கலக்கின்ற தன்மை கழிவு நீரோட்டம் என்ற அடிப்படையை நாங்கள் எடுத்து பார்க்கலாம். இப்போ எங்களுக்கு தெரியும், இங்கே பாரிய அபிவிருத்தி திட்டம் மாலியாங்க திட்டம் மேற்கொள்ளப்பட்டது. கூடுதலான கழிவு நீரோட்டத்தை கொட்டியாரா கொடா என்று சொல்லப்படுகின்ற திருவண்ணாமலை கடலில் 2 கிளைகளாக பிரிந்து கூடுதலான நீரை கழிவு நீரோட்டமாக மேற்கொண்டதின் காரணமாகத்தான் பொல்கொல்லையில் அணையை கட்டி அது நீர் மாலியாங்க திட்டம் வலயங்களாக பிரிக்கப்பட்டு நீர்ப்பாசன திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டதை நாங்கள் எடுத்து அவதானிக்கலாம். இந்த அடிப்படையில் இலங்கை நீர்வளமுள்ள ஒரு நாடு. இலங்கையில் தரைநீர், தரைக்கீழ் நீர் போன்ற அம்சங்கள் எவ்வாறு அமையப்பெற்று காணப்படுகின்றது என்பதை இந்த பாட அலகிலிருந்து சற்று நோக்க வேண்டும். அவை முதல் தரைநீர் என்றால் என்னென்று பார்க்கலாம். புவிர மேற்பரப்பில் பெய்யப்படுகின்ற மழை வீழ்ச்சி அளவினை பொறுத்து ஊடுவடிதல் ஊடாக அல்லது மண்ட இளமைப்பை பொறுத்து, மண்ட தன்மையினை பொறுத்து, அங்கிருக்கின்ற மண் கரையோரங்களை சார்ந்திருக்கின்ற கடல் மண்ணா அல்லது மலைநாட்டை சேர்ந்திருக்கின்ற ஒரு வன்மையான பாறையை கொண்டிருக்கின்ற பாறை அம்சமாக இருக்கின்றதா, அல்லது அஞ்சமொழி பிரதேசத்தில் இருக்கின்ற தன்மையை கொண்டு காணப்படுகின்ற மண்ணா, அல்லது வண்டல் மண்ணா, களிமண்ணா, சுண்ணாம்பு கல்மண்ணா என்ற அளவினையின் தன்மையையும் பொறுத்து பெய்யப்படுகின்ற மழைநீர் ஊடுருவி அதன் ஊடாக சேமிக்கப்படுகின்ற நீரை நாங்கள் தரைநீர் என்று நாங்கள் சொல்லலாம். இது உண்மையில் கிராம மக்களும் உபநகர நகர பிரதேசங்களில் மக்களும் கிணறுகள் அமைத்து தரையிலிருந்து பெறுகின்ற நீரை நாங்கள் வரலாற்று காலங்களில் இருந்து இந்த நீர் பயன்படுகின்ற தன்மையும், இன்று அதிகமான சனத்தொகை அதிகரிக்கப்பட்டதின் காரணமாக நீர் தேவையும் பல மடங்காக அதிகரிக்கப்பட்ட நிலையை நாங்கள் கருத்தில் கொள்ளலாம். சனத்தொகை அதிகரிப்பு, இன்றைக்கு ஏற்பட்ட விவசாய கைத்தொழில் நடவடிக்கைகள், நீரின் நாளாந்த தேவைகளும் அம்சங்களும் இன்றைக்கு அதிக அளவு காணப்பட்டதை நாங்கள் எடுத்து அவதானிக்கலாம். இந்த தரைநீரின் பயன்பாடு நீர்ப்பாசன ஆற்றலின் 43% பங்களிப்பை இன்றைக்கு வழங்குகின்ற அம்சமாக காணப்படுகின்றன. இப்போ இலங்கையை பொறுத்தளவில் நீர்ப்பாசன விவசாயத்தில் நாங்கள் தரைநீரின் உபயோகம் பாரம்பரியமாக யாழ்ப்பாண தீபகற்பத்துக்கு மட்டுமே வரையறுக்கப்பட்டு இருந்தாலும் இலங்கையின் தரைநீர் பற்றிய நோக்கையில் அதன் இடவிளக்கவியல், கல்லியல், மண்ணியல், காலநிலை என்பனவற்றை கருத்தில் கொண்டு இதனை உபபிரிவுகளாக நோக்கலாம். உண்மையில் மழைவீழ்ச்சி அடிப்படையில் 1900 மில்லிமீட்டருக்கு மேற்பட்ட மழை ஈரவலயம் என்றும், குறைவான மழைவீழ்ச்சி கிடைக்கின்ற வலயம் உலர் வலயம் என்றும், இன்றைக்கு இலங்கையின் தரைநீர் வள பிரிவில் தென்கிழக்கு கரையோர வலயத்துக்குள் ஆணையிரவு தொடங்கி அம்பாந்தோட்டை வரையிலான வடகீழ் தென்கீழ் கரையோரங்களில் பனிங்குரு பாறை மேல் மணற்குன்றுகளும் கடல்நீர் படிவுகளும்
20 மீட்டரிலிருந்து 24 மீட்டர் ஆழத்தில் பரந்து காணப்படுகின்றது. அதாவது இலங்கையில் காணப்படுகின்ற கடல் பரப்புகளில், கடல் படிவுகளில் ஏற்படுகின்ற மணல் குன்றுகளில் நாங்கள் பார்க்கின்ற போது 21 மீட்டர் அல்லது 24 மீட்டருக்கு பிறகுதான் வன்மையான பாறைகள் தென்படுகின்றன. அவ்வளவு மீட்டர்லையும் கடல் படிவுகள் காணப்படுகின்றன. இந்த கடல் படிவும் தரைநீர் வளத்தை சேமிக்கக்கூடிய நிலையிலேயும் அது கூடுதலான வண்டல் படிவுகளையும் கொண்டிருப்பதின் காரணமாக அதிகளவான தரைநீர் பயன்பாட்டுக்கு உள்ளடக்கப்பட்ட ஒரு வலயமாக இது அமையப்பெற்று காணப்படுகின்றன. இந்த அடிப்படையில் தன்மைகளிலிருந்து நாங்கள் எடுத்து பார்க்கின்ற போது, இப்போ யாழ்ப்பாண குடாநாட்டு பிரதேசத்திலிருந்து நாங்கள் அவதானித்தால் கூடுதலான தரைக்கீழ் நீர் அங்கிருக்கின்ற சுண்ணாம்பு படுக்கையினூடாக ஊடுவடிந்து தரைக்கீழ் நீர் ஆறாக, தரைக்கீழ் நீர் ஓட்டமாக அமைப்பெற்று காணப்படுகின்றது. ஆனால் இலங்கையை பொறுத்தளவில் இருக்கின்ற நீர்வளங்களும் தரை நீரும் தரைக்கீழ் நீரும் அங்கிருக்கின்ற பல்வேறு விதமான பயன்பாட்டுக்குள்ளாக்கப்படுகின்ற மிக முக்கியமான அம்சமாக இலங்கட நீர்வளம் முக்கியத்துவம் அடைந்து காணப்படுவதை மாணவர்கள் இந்த இடத்திலிருந்து அவதானித்திருக்கலாம். இந்த நீர் மாசடைதல், இந்த நீர் மாசடைதல் இன்று தொடக்கம் ஏற்பட்டதல்ல. இன்றைக்கு பல வருடங்களுக்கு முன்பு சிறிவான பயிற்சிய நடவடிக்கைகள், இன்றைக்கு கைத்தொழில் புரட்சியினால் ஏற்பட்ட மாற்றம், விவசாய உற்பத்தியில் ஏற்பட்ட மாற்றம், உற்பத்தி திறனை அதிகரித்து கொள்வதற்காக இன்றைக்கு கூடுதலான நிலைகளில் மாசடைகின்ற தன்மைகள் காணப்படுகின்றன. இவ்வாறான மாசடைதல் தன்மையின் காரணமாக மக்கள் ஆரோக்கியம் பாதிக்கப்படுகின்ற வகையில் ஒவ்வொரு விலங்குகளும், பறவைகள், வனவிலங்குகள், தாவரங்களுக்கு ஆபத்தான நிலைமை ஏற்படுத்தும் வகையில் கழிவுகளை செலுத்துகின்ற தன்மையில் இன்றைக்கு சூழலில் பௌதிக ஏனைய இரசாயன உயிரியல் கதிரியக்க இயல்புகள் ஏற்படுகின்ற நேரடி மறைமுகமான தாக்கங்கள் இன்றைக்கு அதிகளவான தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. இப்போ நாங்கள் பார்க்கலாம், நீர் மாசடைதல் பிரதானமாக தொழிற்சாலை, கைத்தொழில், ஒளிப்பாய்ச்சல்கள். கூடுதலான இலங்கை கழனி கங்கையை நாங்கள் உதாரணமாக எடுக்கலாம். கழனி கங்கைக்கு அருகாமையில் இருக்கின்ற அநேகமான கைத்தொழில் பேட்டைகள் இருந்து வருகின்ற கழிவுகள் கழனி கங்கையில் சுமக்கப்படுவதன் காரணமாக பல்வேறு விதமான தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. இப்போ அநேகமான நதிகள் எல்லாம் இலங்கையிலிருந்து நகரங்களை ஊடறுத்து செல்கின்ற பிரதேசங்கள் அவ்வளவிலேயும் கைத்தொழிற்சாலைகள் இருந்த கழிவுகள், ஏனைய அம்சங்கள் பல்வேறு நதிகளை விடப்படுவதன் காரணமாக நதி அல்லது நீர் தரம் பாதிக்கப்படுவது அங்கு மாசடைதல் பிரச்சனையில் முக்கியமான காரணியாக நாங்கள் எடுத்து நோக்கலாம். விவசாய இரசாயன பொருட்கள் உண்மையில் இலங்கையை பொறுத்தளவில் நெற்பயிற்சிகளில் திறன்களை அதிகரித்துக் கொள்வதற்காக, கூடுதலான நெற்பயிற்சி நடவடிக்கை மேற்கொள்வதற்காக விவசாய இரசாயன கிருமி நாசினிகள் பயன்படுத்தப்படுகின்றன. அந்த கிருமி நாசினிகள் விவசாய நிலங்கள் ஊடாக மாசடைய வைக்கின்றது. நிலத்தில் இருக்கின்ற pH பரிமாணத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துகின்றன. அதே நிமிடம் நீரால் கழுவப்பட்ட கனியங்கள், பதார்த்தங்கள் குளங்கள்லையும் பாவிகள்லையும் நீர்நிலைகளில் கலந்து நீரை தரத்தில் அளவில்
மாற்றத்தை ஏற்படுத்துகின்றன. இதால் மீள பாவிக்க முடியாத நிலைக்கு நீர தரம் மாசடைந்த நிலைக்கு உள்ளாக்கப்படுகின்றது. அதே மாதிரி சாக்கடை கழிவுப் பொருட்களும் கூடுதலான நகரங்களில் வீட்டு கழிவுப் பொருட்களும் சந்தை கழிவுப் பொருட்களும் சாக்கடை கழிவுப் பொருட்களாக நீர் தொங்கிக் கொண்டிருக்கின்ற துகள்கள், வண்டல் சேர்படிதல், எண்ணெய் கழிவுகள், எண்ணெய் கசிவுகள், எண்ணெய் படலங்கள், கதிரியக்க தொழிற்பாட்டு பொருட்கள், இவ்வாறான பல்வேறு விதமான அம்சத்தினூடாக நீர் மாசடைகின்றன. இங்கு நாங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விடயம் என்னென்று சொன்னால், மாணவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்களோட 103 நதிகளில் நீர்வளம், பெய்யப்படுகின்ற மழைநீர் அளவு, நீர் சேமிக்கப்படுகின்ற தன்மை, இந்த 2 நிலையம் வைத்துக்கொண்டு நாங்கள் மேற்கொள்ளப்படுகின்ற நீரை விட பாவிக்க முடியாத மாசடைந்த நீரால் ஏற்படுகின்ற பிரச்சனைகள், நோய்கள் அல்லது நீரை சித்தரிக்க வேண்டிய நிலைக்கு உள்ளாக்கப்படுவது தன்மையும் இன்றைக்கு நகரத்தில் இலங்கையை பொறுத்தளவில் பாவிக்கப்பட்ட நீரை பாவனைக்கு உகந்த நிலையில் இல்லாமல், அல்லது அதை நாங்கள் சொல்வது, நாங்கள் பயன்படுத்திய நீரை கழுவி நீராக வெளியேற்றப்படுகின்ற தன்மை இன்றைக்கு அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. அவை அந்த நீரை நாங்கள் மீண்டும் என்ன செய்யலாம் என்ற ஒரு அடிப்படையில் மேற்கொள்ளப்படுகின்ற நடவடிக்கையை திட்டமிட வேண்டிய அவசியம் காணப்படுகின்றன. இந்த அடிப்படையில் இன்றைக்கு கைத்தொழிற்சாலைகளில் வெளி பாய்ச்சல்களினால் ஏற்படுகின்ற நீர் மாசடைவு, இந்த தொழிற்சாலைகளில் பயன்பாட்டிற முடிவில் இன்றைக்கு தொழிற்சாலையிலிருந்து வெளியேற்றப்படும் நீரும் இன்றைக்கி அங்கு தீங்கு விளைவிக்கின்ற ஏனைய கைத்தொழில் சாலைகளில் வெளியிடப்படுகின்ற விஷக்கிருமிகள் போன்றவற்றின் தாக்கமும், கைத்தொழிலில் வெளிப்பாய்ச்சலில் அதிக அளவு பார உலக அயன்கள், சாயங்கள், எண்ணெய்கள், எண்ணெய் வித்தியாசமான வகையான பொருட்கள், திரவியங்கள், உற்பத்தி மீதிகள் போன்ற பல்வேறு விதமான அம்சங்கள் நீரில் கலப்பதால் நீரை தரம் பாதிக்கப்படுகின்றது. அவை இலங்கையில் கடதாசி தொழிற்சாலைகள், தோல் பதனிடும் தொழிற்சாலைகள், ஆடை தொழிற்சாலைகள், டயர் தொழிற்சாலைகள், மசகெண்ணெய் சுத்திகரிக்கும் நிலையங்கள், பெருமளவு மாசாக்கிகள் நீருடன் விடப்படுகின்றது. இந்த தாக்கங்களெல்லாம் நீர தரத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தி நீரை பாவிக்க முடியாத நிலைக்கு அளவு ரீதியான தாக்கத்துக்குள்ளாக்கப்படுவதை நாங்கள் இங்கு கவனிக்கலாம். ஆகவே இந்த புவி இரசாயன பொருட்கள் ஏற்படுகின்ற நீர் மாசடைதலை நாங்கள் சொல்லலாம். இதை நாங்கள் பல வகையாக பிரித்து நோக்கலாம். ஒன்று, சரிவான விவசாய நிலங்கள், பெருந்தோட்ட பயிற்சியில் காணப்படுகின்ற நிலப்பகுதிகளில் இருக்கின்ற அம்சங்கள், ஏனைய உப உணவு தானியங்கள் செய்யப்படுகின்ற இடங்கள், அல்லது இந்த உணவு தானியங்களில் கரையோரங்களில் ஏனைய பிரதேசங்களில் சரிவாக வெங்காய உற்பத்தி ஏனைய அம்சங்களோடு மேற்கொள்ளப்படுகின்ற பயிற்சிய நடவடிக்கைகள் எல்லாம் இன்றைக்கு அதிக அளவு மண்ட திறனை அறியாது அல்லது pH பிரமாணத்தை கவனத்தில் கொள்ளாது விவசாயிகள் கூடுதலான இரசாயன கனிமங்களில் அளவை அதிகரித்து அந்த விளைச்சலை அல்லது ஏக்கருக்குரிய விளைச்சலையும் அதிகரிக்கிற நோக்கத்தின் காரணமாக கூடுதலான விவசாய இரசாயன பொருட்கள் பாவிக்கப்படுவதால் நீர் மாசடைகின்றது. அந்த தன்மையை நாங்கள்
நைதரசன், பொஸ்பரஸ் வளமாக்கிகள் இன்றைக்கு மழைநீருடன் அல்லது வயலை கழுவி செல்லும் நீருடன் அல்லது வயலிலிருந்து வடிந்து செல்லும் நீருடன் நீர்நிலைகளில் வந்தடைகின்றன. ஆகவே இந்த விவசாய பொருட்களில் காணப்படுகின்ற பல்வகையான இரசாயன கனிமங்கள், சேதன அயன்கள், களைநாசினிகள், பீடை நாசினிகள் இன்றைக்கு போன்ற சேதன உறுப்புகள் நீரில் மாசாக்கிகளாக அதிக அளவு காணப்படுகின்றன. அவை இந்த நிலைகளில் வந்தடைகின்ற அமோனியம் நைட்ரேட் அயன்களையும் பொசிபேட் அயன்களையும் தாவர பிளாந்தன்களையும் பாக்டீரியாக்களையும் அல்காக்களின் வளர்ச்சி இன்றைக்கு பல்வேறு விதங்களில் தூண்டப்பட்டு அல்கா மலருதல் அல்லது நாங்கள் நீர் பூசுதல் ஏற்படுகின்றன. ஒரு வன்னிறமான நிலையில் ஏற்படுவதை நாங்கள் எடுத்து பார்க்கலாம். ஆகவே இது சில நேரம் குழாய் நீர்கள் அடைப்புகளை ஏற்படுத்துகின்றன, பல்வேறு விதமான தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன, உடைவுகளையும் கூட ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இந்த அல்காக்களில் தொழிற்பாடு நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அது மட்டுமில்லை, நீரின் மேற்படை இவற்றினால் மூடப்படுகின்றது. அவை இதனால் நீர்நிலைகளில் ஒளி ஊடுருவி வளி பரவல் மூலம் கரைகின்ற அளவும் குறைகின்றன. அவை நீரில் அழிந்து வாழ்கின்ற தாவரங்கள் ஒளித்தோப்பு வீதம் குறைவடைகின்றது. அவை இந்த அடிப்படையில் இங்கு வாழ்கின்ற விலங்குகள் பொதுவாக கிடைக்கின்ற ஆக்சிஜன் அளவு குறைகின்றது. ஆகவே மிகை வளர்ச்சியடைந்த அல்கா மலர்தல் அல்லது நீறு பூத்தலை ஏற்படுத்துகின்றன. இந்த சுவாசித்தலில் அதிக அளவு ஆக்சிஜனை நுகர்கின்றன. இந்த நிகழ்ச்சி தற்போசனையாக்கம் என்ற நிலையில் தோற்றங்கள் உருவாக்கப்படுவதை நாங்கள் எடுத்து பார்க்கலாம். ஆகவே நாங்கள் சாக்கடை கழிவுகள் ஏற்படுகின்ற நீர் மாசடைவு, இன்றைக்கி சாக்கடை கழிவுகள் பிரதானமான மனித கழிவுகளை, சமையலறை கழிவுகளை, உணவு மீதிகளை, சவக்கார ஏனைய பதார்த்தங்கள், நஞ்சு பதார்த்தங்கள் மீதிகளை நாங்கள் நோயாக்கிகளை கொண்டிருக்கின்ற பல்வேறு பொருட்கள் நீரில் கலக்கப்படுகின்றது. வயல் பிரதேசத்தினூடாக வருகின்ற சாக்கடை குழாய்கள் நைதரசன், பொசுபேட்டை கொண்ட பதார்த்தங்களையும் தோல் பதனிடும் தொழிற்சாலைகளில் இருந்து வருகின்ற சாக்கடை தன்மையும் அங்கு உலக ஏனைய கைத்தொழில் செம்பு, நாகம் போன்ற அயன்களையும் துகள்களையும் அந்த நதியில் கலக்கின்றன. அவை இந்த சாக்கடை கழிவுகளால் ஏற்படுகின்ற தொங்கு மிதக்கின்ற துணிக்கைகள், நீரில் ஒளி ஊடுருவுகின்ற தன்மைகள் அளவு குறைவடைகின்றது. இதன் காரணமாக சேதன நுண்ணங்கிகள் பிரித்தழிய செய்கின்ற போது அங்கே நீர்நிலைகளில் ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்பட்டு பல்வேறு விதமான தாக்கத்தை நாங்கள் ஏற்படுத்துவதை, சாக்கடை நீர் எவ்வாறு நீர தரத்தில் பாதிப்பை ஏற்படுத்துகின்றது என்பதை இதுவரையில் நாங்கள் விரிவாக எடுத்து நோக்கிறோம். மேலும் மாணவர்கள் அவதானிக்க வேண்டும், சாக்கடை கழிவுகளில் உள்ள நைதரசன் கொண்ட சேர்வைகளால் மீன்களுக்கு நச்சுத்தன்மை ஏற்படுகின்றன. மீன்கள் அநேகமாக இறந்து நதியில் மிதக்கக்கூடிய காட்சிகளை நாங்கள் அவதானிக்கலாம். இந்த நச்சு பதார்த்தங்கள்
உலோகங்கள் மனித உடல் நலத்துக்கு கேடாக அமைகின்றன. இன்றைக்கு உயிரின பெருக்கமடைந்து சென்று உயிர் போசனை மட்டத்தில் நிகழ்ச்சிகளுக்கு இன்றைக்கு இது தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது. அது மட்டுமல்ல, சாக்கடை நீர் கழிவுகளோடு நிலைகளையும் நோயாக்கிகளும் நீரை பருகின்ற போது ஏற்படுகின்ற வாந்தி பேதி, வயிற்றோட்டம், ஏனைய நெருப்பு காய்ச்சல் போன்ற நோய்களும் ஏற்பட ஒரு காரணமாக அமைகின்றன. அவை சாக்கடை கழிவுகள் மிக அதிக அளவில் சேர்க்கப்படுகின்றமையால் அதிக அளவில் தட்போசனை இன்றைக்கு அடைக்கப்படுகின்றன. தற்போது கொத்மலை நீர்த்தேக்கம் தட்போசனை ஆக்கத்துக்குரிய உட்பட்டு வருகின்றதை நாங்கள் எடுத்து அவதானிக்கலாம். அவை இங்கு நாங்கள் அவதானிக்க வேண்டிய அடுத்த காரணிகளில் மிக முக்கியமான தன்மைகள் நீர் மாசடைதலுக்கான காரணங்கள் கைத்தொழில் அல்லது தொழிற்சாலை ஒளிப்பாய்வுகள் சுத்திகரிப்பு செய்யப்படாமல் நீரில் விடுவிக்கப்படுகின்றது. இது மிகையாக பயன்படுத்தப்படுகின்ற விவசாய இரசாயன பொருட்கள் கழுவப்பட்டு நீரினுள் சேர்க்கப்படுகின்றன. இவ்வாறு வளமாக்கிகள், பீடை நாசினிகள், கலை நாசினிகள், பார உலோகங்கள் பல்வேறு தொழிற்சாலை ஒளிப்பாய்ச்சலுடன் நீரில் அடைகின்றன. இதை நாங்கள் பொதுவாக சுற்றுச்சூழலில் நடைபெறுகின்ற தோல் பதனிடும் தொழிற்சாலை, பட்டறை தொழிற்சாலை, துணி சாயமிடும் தொழிற்சாலை போன்றவற்றில் நாங்கள் எடுத்து பார்க்கலாம். இறந்த தாவர விலங்குகள், இந்த இறந்த தாவர விலங்குகள் என்று நாங்கள் கருதுகின்ற போது அது நதியில் மட்டுமல்ல, கிணறுகளில் மட்டுமல்ல, ஏனைய நீரை சேமிக்கின்ற இடங்களில் கூட இந்த தாக்கங்கள் நிகழ்கின்றன. இந்த விலங்குகள் உடல்கள், சிதைவடைந்த தாவர விலங்குகள் பகுதிகள், உதிர்கின்ற இலைகள், சருகுகள், ஏனைய கழிவுப் பொருட்கள், மரத்தூள் போன்ற சேதனக்கூறுகள் நீருடன் கலக்கின்றது. இன்று நாங்கள் சவக்கார கரைசலாக ஏனைய துப்புரவாக்கிகளை சாயங்கள் நீருடன் சேர்க்கப்படுகின்றது. அவை இவ்வாறு பல்வேறு விதமான தன்மைகளில் வெப்பமான நீர் இயற்கை நீர்களுடன் சேர்க்கப்படுதல், நோயாக்கி சாக்கடை கழிவு நீருடன் சேர்க்கப்படுதல், நகரமாக்கல் காரணமாக பல்வேறு பிரித்தளிக்க முடியாத கழிவுப் பொருட்கள் நீருக்குள்ளே சேர்க்கப்படுதல், அமிலமழையின் தாக்கம் ஏற்படுதல். இன்றைக்கு நீர் மாசடைதலால் ஏற்படும் விளைவுகளை நாங்கள் எடுத்து பார்க்கலாம். குடிநீர் தட்டுப்பாடு, நாங்கள் சுகாதாரம் சார்ந்த பிரச்சினை, மீன்கள் இறத்தல், ஏனைய உயிரினம் இறத்தல் என்ற விடயத்தை நாங்கள் எடுத்து பார்க்கலாம். இன்றைக்கு அநேகமான நோய்கள் கூட மாசுக்கள் கலந்த நீரால் ஏற்படுகின்ற நோய்களை நாங்கள் கூடுதலாக அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த அடிப்படையில் நீரோடு வருகின்ற மிக முக்கியமான அம்சத்தை நாங்கள் எடுத்து பார்க்கலாம். ஆகவே இந்த தன்மைகளிலிருந்து நாங்கள் ஒவ்வொரு பிரதேசமாக நாங்கள் எடுத்து பார்த்தால் சாதாரணமான நிலையில் தரையில் கொட்டப்படுகின்ற கழிவுகள் கூட அந்த பிரதேசத்தில் நீரை மாசடைய வைக்கின்றது. அடுத்தது நாங்கள் ஒரு தொழிற்சாலைக்கு விடுகின்ற கலர்கள், சாயங்கள் அந்த நிலத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது. சில பிரதேசங்களில் பாருங்கள், பேப்பர் கடதாசியை கூழாக்கி கழிவாக்கி
அதை என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், அதை பேப்பர் சீட்டாக தயாரித்து கைத்தொழிற்சாலை செய்கின்ற போது அவ்வளவு கழிவையும் அந்த நீருக்குள்ள அனுப்புகின்றார்கள் அல்லது அந்த நிலத்துக்குள்ளே அனுப்புகின்றார்கள். இதால் தாக்கம் ஏற்படுகின்றது. அது மட்டுமல்ல, கூடுதலான மிருக கழிவுகள், சந்தை கழிவுகள், தோட்ட கழிவுகள், வீட்டு கழிவுகள் என்ற ரீதியில் நீர் மாசடையக்கூடிய கழிவுப்பொருட்கள் கொட்டப்படுகின்றன. இவ்வாறான மாசடைதலின் தன்மையும் ஏற்படுவதை நாங்கள் எடுத்து பார்க்கலாம். இன்றைக்கு நாங்கள் தரை மேற்பரப்பு நீர் மேலதிகம் பற்றாக்குறை என்ற அடிப்படையில் நாங்கள் எடுத்து பார்க்க போகிறோம். ஆகவே இன்றைக்கு நாங்கள் பார்க்கின்ற பல்வகையான நீர் பற்றாக்குறை என்று சொல்கிற தன்மையை நாங்கள் எடுத்து பார்த்தால், இலங்கையை பொறுத்த அளவில் நீர் பற்றாக்குறையான நாடாக நாங்கள் கருத முடியாது. ஆனால் இருந்தாலும் சில இடங்களில் நீர் பாவனைகள் அதிகரிக்கப்பட்டிருக்கி, சனத்தொகை அதிகரிக்கப்பட்டிருக்கி, வீண்பிரையும் அதிகரிக்கப்பட்டிருக்கி. இன்றைக்கு நீருக்கான பற்றாக்குறை இலங்கையிலேயும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய தன்மையை அண்மை காலத்திலிருந்து நாங்கள் அவதானிக்கலாம். மாணவர்கள் அவதானிக்க வேண்டும். நாங்கள் நீரை எதிர்காலத்துக்கு திட்டமிட்டு சேமித்தால்தான் நாங்கள் இன்னும் எவ்வளவு எதிர்காலத்துக்கு இந்த நன்னீரை பயன்படுத்தலாம் என்ற ஒரு நிலையில் நாங்கள் எங்கள் பாவனையை பார்க்கலாம். சாதாரணமாக பாருங்கள், இப்போ நாங்கள் எல்லாரும் பொட்டில் அடைக்கப்பட்ட நீரைத்தான் வீட்டுகளிலிருந்து பாவிக்கும். அந்த அளவுக்கு நீரில் மாசுக்களில் தரங்களில் தாக்கம் உணரப்பட்டத்தாலேயும், கூடுதலான நோய்கள் நீரால் வந்ததாலேயும் இப்போ கூடுதலான மக்கள் அந்த நீரை நாங்கள் பயன்படுத்தக்கூடிய நிலைக்கு வருது. இன்னும் காலச்சால செல்ல செல்ல நீருக்கான பற்றாக்குறை, நீருக்கான அம்சங்களில் பல்வகையான தாக்கங்கள் நிகழலாம். இப்போ இந்த அடிப்படையில் தற்பொழுது காணப்படுகின்ற நிலை 25ஆம் ஆண்டு தொடக்கம், 2025ஆம் ஆண்டு தொடக்கம் இன்றைக்கு எதிர்பார்க்கப்படுகின்ற நிலையில் சில மாவட்டங்களில் நீர் பற்றாக்குறை நிலவுகின்றது. ஆண்டு முழுவதும் இன்றைக்கு மோசமடைகின்ற நிலை இன்றைக்கு நாங்கள் எதிர்பார்க்கலாம். ஆகவே இன்றைக்கு நாங்கள் 2020ஆம் ஆண்டில் நீருக்கான சவால் இலங்கையில் பார்க்கும். இன்னும் 5 வருடத்துக்கு பிறகு இந்த சவால் இன்னும் பெருகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆகவே இந்த அடிப்படையில் உலர் வலயத்தில் இருக்கின்ற சார்ந்த நீர் பற்றாக்குறை நிலவுகின்ற தன்மையும், வறண்ட காலங்களில் ஆறுகள் வறண்டு போகின்ற தன்மையும், மழை வீழ்ச்சி கிடைக்கப்பெறும் காலங்களில் நீரை சேமித்து வைக்கக்கூடிய தன்மையும் இன்றைக்கு நாங்கள் எடுத்து பார்க்க வேண்டிய அவசியம் காணப்படுகின்றது. ஆகவே பெறப்படுகின்ற மழையை கழிவு நீரோட்டமாக செல்லாமல் நீர் மேலதிகமாக கிடைக்கின்ற போது சேகரித்து நீர் பற்றாக்குறை ஆகின்ற போது நாங்கள் பயன்படுத்தக்கூடிய நிலையில் நீரை நாங்கள் சிறந்த முறையில் பயன்படுத்தக்கூடிய நுட்ப முறைகளை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையில் இலங்கையில் காணப்படுகின்ற அதி வறண்ட வலயங்கள், ஈர வலயங்கள், உலர் வலயங்கள் என்ற வகையாக நாங்கள் எடுத்து பார்த்தாலும் அங்கிருக்கின்ற வாவிகள், ஏரிகள், மேற்பரப்பு நீர், தரை நீர், தரைக்கீழ் நீர் எந்த வகையில் ஈர வலயத்திலேயும் உலர் வலயத்திலேயும் இன்றைக்கு அதிகரிக்கப்படுகின்ற சனத்தொகை அதிகரிப்புக்கேற்ப நீருக்கான கேள்வி இன்றைக்கு அதிகரித்து வருகின்ற காலகட்டத்தில் ஈர வலயத்தை பொறுத்தவரையில் சில பகுதிகளில் பருவ ரீதியாகவும் ஒரு நிரந்தரமாகவும் மேலதிகமான நீர் புறப்படுகின்ற தன்மையை நாங்கள் அவதானிக்கலாம். இப்பகுதியில் காணப்படும் பாறை அமைப்பு நீரை பொசிய விடுகின்ற தன்மை குறைவாக இருப்பதால் எந்த காலத்திலேயும் மேலதிகமான தரை நீர், மேற்பரப்பு நீர் காணப்படுகின்ற அம்சங்களை நாங்கள் எடுத்து நோக்கலாம். அவை மழை வீழ்ச்சி, கூடுதலான நீர் உள்வருகை,
ஈரவலயத்தில் இக்காலத்திலே நீர் மேலதிகமாக காணப்படும் பிரதேசமாக மாறிவிடுகின்றன. இப்போ நாங்கள் ஈரவலயத்தை நாங்கள் எடுத்து பாருங்கள், அதிக அளவான மழை வீழ்ச்சி இல்லாட்டி அநேகமான நதிகள் கூட, ஊற்றெடுக்கிற நதிகள் கூட வறண்டு போகக்கூடிய சாத்தியங்கள் நிகழ்கின்றது. அந்த நேரம் அது தேத்தலாவையாக இருக்கலாம், வெளிமடையாக இருக்கலாம், பதுளையாக இருக்கலாம். அந்த பிரதேசத்தில் இருக்கிற மக்கள் நீருக்காக கஷ்டப்படுகின்றார்கள் குறிப்பிட்ட மாதங்களில். ஆனால் அதே நிமிடம் உலர்வடயத்தில் இருக்கிற மக்களில் தன்மையை பாருங்கள். இப்போ உதாரணமாக நாங்கள் எடுத்து பார்ப்போம், எங்கள் ஜனவரி மாதத்தை கீழே போடுவோம். கீழ்ப்பகுதியில் மாதத்தை போட்டால் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். அப்போ 12 மாதம் கீழே இருக்கேன். நிலைக்குத்தா போகிறேன் மழை பிடிச்சிற அளவு. இப்போ என்ன நான் உதாரணமாக சொல்லேன், வடகீழ் மொன்சூன் பருவத்தில் சாதனமான ஒரு நீர் சமநிலையில் எந்த நிலையில் ஒரு போக்கு இருக்கின்ற நாங்கள் எடுத்து பார்த்தால், இந்த நிலைக்குத்து அச்சியில் காணப்படுற நீர் அளவுக்கும் கிடையான அச்சியில் நான் தருகின்ற மாதங்களையும் நான் எடுத்து பார்க்கின்ற போது ஜனவரி, பிப்ரவரி மாதங்களில் மழை வீழ்ச்சி அதிகமாகவும், நவம்பர் தொடக்கம் டிசம்பர் மாதங்களில் மழை வீழ்ச்சி அதிகமாகவும் காணப்படுகின்ற பகுதியை நாங்கள் நீர் மேலதிகம் என்று சொல்லலாம். மழை வீழ்ச்சியால் எங்களுக்கு போதிய அளவான நீர் இருக்கின்றது. அவை மார்ச்சிலிருந்து எங்களுக்கு வருகின்ற காலத்தை நாங்கள் எடுத்து பார்க்கலாம். நவம்பர், அக்டோபர் வரையிலான காலத்தை நாங்கள் பார்க்கலாம். 8 மாதம் இது நீர் பற்றாக்குறை. இப்போ நீர் பற்றாக்குறையான 8 மாதத்தில் பற்றாக்குறைக்கு 4 மாதே நீரைத்தான் நாங்கள் பயன்படுத்த போகிறோம். அவை 4 மாதே நீரை எவ்வளவு பயன்படுத்த போகிறோம்? 8 மாதம் பயன்படுத்த போகிறோம். அப்போ இந்த 4 மாத நீரும் எங்களுக்கு குறைஞ்சால் 8 மாதம் நாங்கள் பயன்படுத்தி கொள்ளலாமா? அங்கே நீர் பற்றாக்குறை ஏற்படும், வறட்சி ஏற்படும், மண்ணீரம் தாக்கப்படும், மைத்துளை கவர்ச்சி நீர் இல்லாமல் போகும், பயிர் வாடும், ஆறுகள் வற்றி போயிடும், தரை நீர் சேமிப்பு குறைஞ்சிடும், மக்கள் நீருக்காக கஷ்டப்படுவார்கள். இப்போ சாதாரணமான ஒரு நீர் சமநிலையில் இருந்து நீர் பற்றாக்குறையையும் நீர் மேலதிகத்தை நாங்கள் எவ்வாறு எடுத்து நோக்குகின்றோம் என்ற அடிப்படையில் இந்த கூடுதலான மழைவீழ்ச்சி, கூடுதலான நீர் உள்வருகை போன்ற பல்வேறு விதமான அம்சங்கள் நிர்ணயிக்கப்படுவதை நாங்கள் எடுத்து பார்க்கலாம். அவை இந்த அடிப்படையில் நாங்கள் முக்கியமாக நீர் அளவை அதிகரிக்கின்ற அதே வேளையில் நீர் மாசடைதலை தடுத்து என்னென்னா நாங்கள் ஒரு கருத்தை நாங்கள் ஒத்துக்கொள்ளத்தான் போகணும். நாங்கள் என்ன வழியில் நீர் மாசடையுது என்பதை ஆய்வு செய்வதை விட நாங்கள் எல்லாரும் நீரை மாசடையாமல் பாதுகாத்து கொள்ளக்கூடிய ஒரு பாதுகாவலனாக இருந்தால் எங்களுக்கு தரமான நீரை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். மாணவர்கள் ஒழுங்கிட்டால் நான் சொன்ன கருத்து என்ன நான் சொன்னால், மாசடைந்ததுங்கிற காரணிகளை நாங்கள் தேடாமல் விட்டு அதை மாசடையக்கூடிய விதங்களை விட்டு நாங்கள் ஒதுங்க வேண்டும். அப்படி என்றால் மானிட கழிவுகளை நாங்கள் நீர்நிலைகளை கொட்டாமல் நீரை நாங்கள் ஒவ்வொருவரும் பாதுகாத்தால் இந்த மாசடைதல் பிரச்சனை எங்களுக்கு இல்லை. இப்போ எங்களுக்கு என்ன பிரச்சனை? நீர் இறுக்கி பயன்படுத்த முடியாது. ஏன் பயன்படுத்த முடியாது? எங்களோட விவசாய நடவடிக்கைக்கு கூடுதலான கிருமி நாசினி பாதிக்கும், பசலை பிரயோகங்கள் பாதிக்கும். அப்போ எதிர்காலத்தில் நாங்கள் திட்டமிட வேண்டி இருக்கின்றது நீர் அளவை. இங்கே எங்களுக்கு நீர் அளவை நாங்கள் திட்டமிடுகின்ற போது நீர் மாசடைந்திருக்கின்றது, எங்களுக்கு பயன்படுத்தப்பட முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது. அவை இவ்வாறு வருகின்ற போது இன்றைக்கு நீரில் காணப்படுகின்ற மிக முக்கியமான ஒரு தொகுதி சுத்தமான நீரை நாங்கள் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. இப்போ பாருங்கள், நாங்கள் வீட்டை பாய்க்கின்ற நீருக்கு மீட்டர் இருக்கின்றது.
நாங்கள் வயநிலங்களுக்கு பாய்க்கிற நீருக்கு வரி இருக்கின்றது, தோட்டங்களுக்கு பாய்க்கிற நீருக்கு வரி செலுத்த வேண்டியிருக்கின்றது. இப்போ பார்த்தா நீ ஒரு விளைச்சலுக்கு ஒரு பயிர விளைவையும் நாங்கள் அதே நிமிடம் விலையையும் பார்த்தா இந்த நீர விலைக்கும் இந்த பயிர உற்பத்தியை நாங்கள் எடுத்து பார்க்க வேண்டும். இப்போ இதை நாங்கள் அறிய வேண்டுமாக இருந்தால் உண்மையாக நீரை மாசடையாமல் சிறந்த ஒரு நிலைக்கு நீரை கட்டுப்படுத்தினால், மாசடையாமல் நாங்கள் ஏற்படுத்தினால் இந்த விலை எங்களுக்கு தானாக குறையக்கூடிய நிலையில் இருக்கும். அவை நீரை நாங்கள் விலை சந்தைகளில் விற்கப்படுகின்ற நீரை நாங்கள் குறைக்கலாம். அவை இதால் நாங்கள் ஆரோக்கியமான நிலையை உருவாக்கி கொள்ளலாம். இந்த நிலையில் விழிப்புணர்வுகளை ஏற்படுத்த வேண்டும். மாணவர்கள் தான் இதில் முக்கியமான விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய சக்தி. அந்த நீர விண்விரயங்களை, நீர பாவனை, நீர முக்கியத்துவத்தை நாங்கள் சொல்ல வேண்டும். இதுக்காக கட்டுரை போட்டிகளை மாணவர் மத்தியில் ஏற்படுத்தி கொள்ளலாம். கிராமந்தோறும் நாடகங்களை ஏற்படுத்தி கொள்ளலாம். அது வருடம் வருகின்ற மார்ச் 22 உலக நீர்த்தினங்களுக்கான கருத்தரங்குகளை வைத்து கொண்டு ஞாபகமூட்டி கொள்ள வேண்டும். தொலைக்காட்சி, வானொலி போன்ற நீர் பாதுகாப்பு தொடர்பான நிகழ்ச்சி திட்டங்களை திட்டமிட வேண்டும். அவை எல்லா நபரும் நீரை பாதுகாப்பதற்கான திட்ட அம்சங்களை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அவை இந்த நிலைகளிலிருந்து அரசாங்க விலை திட்டங்கள், அரச சார்பற்ற நிறுவனங்களில் விலை திட்டங்கள், இவ்வாறான தன்மைகளில் விவசாய கழிவுநீர் சுத்திகரிப்பு வேலை திட்டங்கள் இன்றைக்கு உருவாக்கப்பட வேண்டும். உண்மையின இது விவசாய கழிவுகளுக்கு எதிரான கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும். திண்ம கழிவுகளை, கழிவுப் பொருட்களை, சந்தை கழிவுகளை பெரிய நதிப்படுக்கைகளில் கொட்டுவதை தடுக்க வேண்டும். அது மட்டுமல்ல, நாங்கள் கூடுதலாக நகரத்தில் வாழ்கின்ற மக்கள் நாங்கள் ஹோட்டல்களில் பாய்க்கின்ற சமையலுக்காக, மலசல கூடங்களுக்காக அல்லது நீரை பெறுவதற்காக மேற்கொள்ளப்படுகின்ற நடவடிக்கைக்காக மேற்கொள்ளப்படுகின்ற நீர்நிலைகள் நீரை பாவித்து அந்த கழுவாக செல்கின்ற நீர், பாவிக்க முடியாமல் செல்கின்ற நீரை மீண்டும் நாங்கள் சுத்திகரித்து கை கழுவதற்காக, ஏனைய தேவைக்காக நாங்கள் பயன்படுத்த வேண்டும். அவ்வாறான நிலைகளை நாங்கள் உருவாக்கினால்தான் நாங்கள் நகரத்தில் பாவிக்கின்ற அவ்வளவு நீரையும் மீண்டும் சுத்திகரித்து மீண்டும் மக்கள் பாவனைக்கு கொண்டு வருவதற்கான திட்டத்தை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். ஆகவே இது மட்டுமல்ல, மழை நீரை சுத்திகரித்து நாங்கள் பயன்படுத்த வேண்டும். பாதுகாப்பான நிலையில் மழை நீரை வழங்க திட்டங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். சாதனமாக எங்களோட வீட்டுக்கூரையில் விழுகின்ற நீரை ஒரு குழாயினூடாக வந்து எங்களோட போட்டா டேங்கில் நாங்கள் அந்த நீரை வச்சு நாங்கள் 2 வகையான சிஸ்டத்தை உருவாக்கி கொள்ளலாம். நாங்கள் அநேகமாக மோட்டர் சப்ளையில் வருகின்ற நீர் வளங்களில் வருகின்ற வாட்டர் டேங்கோடு நாங்கள் விட்டு அமைச்சிருக்கின்றோம். இன்னொன்று, கூரையில் விழுகின்ற நீரை சேகரிக்கக்கூடிய ஒரு வாட்டர் டேங்கை நாங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். அதனூடாக சேகரிக்கப்படுற நீரை எங்களோட ஒவ்வொரு தேவைக்காக நாங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அந்த நீரை கூட நாங்கள் சுத்திகரிக்கக்கூடிய திட்டங்கள் இருக்கின்றது. அதை மண்ணில் செலுத்தி நாங்கள் வாட்டர் ஃபில்டரில் என்ன மாதிரி நாங்கள் சுத்திகரிக்கமோ அதே மாதிரி சுத்திகரித்து இன்னொரு இடத்துல அந்த நீரை பெறக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளலாம். அது மட்டுமில்லை, பெய்யப்படுகின்ற மழை நீரை பெய்யப்படுகின்ற போது தென்னங்காணிகளில், வெட்டு நிலங்களில், பயிற்சிய நிலங்களில், எங்களோட பள்ளமான பூமிகளில் நீரை சேகரிக்க வேண்டும். அந்த நீர் சேகரிக்கப்பட்டதான் வறட்சியான காலங்களில் மண்ணில் ஊடுருவி எங்களோட தரை நீர் மட்டத்தை உயர்த்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும்.
அவை அந்த அளவில் நீர்மட்டத்தை அதிகரிக்கக்கூடிய திட்டங்களை நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு, மழை நீரை நாங்கள் பயன்படுத்தி மீண்டும் சுத்திகரிக்கக்கூடிய திட்டங்கள் பல முறைகள் காணப்படுகின்றன. அவ்வாறான திட்டங்களை நாங்கள் ஏற்படுத்தி கொள்ளலாம். அதே மாதிரி மேற்பரப்பு நீரை பாதுகாத்தல், இது இயற்கையில் நீர் தேங்கியுள்ள இடங்களை பாதுகாக்க வேண்டும். நீர் வழிந்தோடும் வழிகளை தடை செய்யாது பாதுகாத்து கொள்ள வேண்டும். மாசடைந்த நீரை தூய்மையாக்குதல், அது நாங்கள் குளோரின் மட்டும் போட்டு தூய்மையாக்க முடியாது. நாங்கள் தூய்மையாக்குவதற்கு பல நுட்ப முறைகள் இருக்கின்றன, பல கருவிகள் இருக்கின்றன. அதன் ஊடாக நாங்கள் அதிகளவான பாவிக்க முடியாத நீரை மீள் பாவனைக்கு உள்ளாக்கக்கூடிய திட்டங்களை நாங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். உதாரணமாக இந்த நீரேந்தி பிரதேசங்களை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். அங்கே இருக்கின்ற தாவரங்களை நாங்கள் அழிக்கக்கூடாது. அங்கே இருக்கின்ற நீர்கள் பரப்பில் மாசுக்களை ஏற்படுத்தக்கூடாது. அந்த பிரதேசம் ஒரு நீரேந்தி பிரதேசம் ஒரு உண்மையான ஒரு நீரேந்து வடிநிலத்தில் ஒரு முகாமைத்துவ திட்டத்தை நாங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். உண்மையில் நீரேந்து முகாமைத்துவம் என்று தெரிஞ்சால் மாணவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு நதி ஆரம்பிக்கின்ற இடத்திலிருந்து கடலோடு கலக்கின்ற அனைத்து பிரதேசத்தையும் நாங்கள் அந்த நீர் முகாமைத்துவ திட்டத்துக்குள்ளே உள்ளடக்கிறோம். இந்த திட்டத்தில் நீரேந்தி பிரதேசம் மிக முக்கியமான அம்சம். இலங்கையில் மாணவர்களுக்கு தெரியும், இலங்கையில் இருக்கிற நீரேந்தி பிரதேசங்கள். இப்போ எங்களுக்கு தெரியும் விக்டோரியா, கொத்மலை, ரந்தனிகலை, எங்கிட்ட இருக்கிற நீரேந்தி பிரதேசங்கள். இன்றைக்கி நீரை எங்கே நாங்கள் திசை திருப்புறோம், அந்த திட்டத்தினூடாக எவ்வாறான நன்மையை நாங்கள் அடைய போகிறோம். இப்போ கூடுதலாக இலங்கையில் அதிகளவான நீரை எங்களுக்கு மாவலியங்க தந்திக்கு அந்த அதிகளவான ஈரவளைய நீரை உலர் வளையத்துக்கு கழிவு நீரோட்டமாக செலுத்தப்பட்டிக்கு. அது திருவண்ணாமலையில் கொட்டியாரா கொடாவில் 2 கிளைகளாக பிரிந்து அந்த நீர் வெளியேற்றப்பட்டிக்கு. கூடுதலான ஈரவளைய நீர் கழிவு நீரோட்டமாக வெளியேற்றப்பட்டதின் காரணமாகத்தான் பொல்கொலையில் ஒரு அணையை கட்டி கொடவழியினூடாக உக்கொலையினூடாக நீர் திசை திருப்பு திட்டங்கள் திசை திருப்பப்பட்டன, வளையங்களாக பிரிக்கப்பட்டன. நீரந்த முகாமைத்துவ திட்டங்கள் பாதுகாப்பதற்கான திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. ஆகவே இவ்வாறான நிலைகளில் வித்தியாசமான நீர் ஏந்த திட்டங்களை, நீர் பிரதேசத்தை பாதுகாப்பதற்கான திட்ட முகாமைத்துவத்தையும் ஏற்படுத்தி எதிர்கால நீரை கழிவு நீரோட்டமாக வீண்பிரையும் செய்யாமல் பாதுகாத்து கொள்ளக்கூடிய திட்டங்களை மேற்கொள்ள வேண்டும். தரைகீழ் நீர் வளத்தை இன்றைக்கு பாதுகாக்க வேண்டும். தரை நீர் வளத்திற ஊடுவடிதலை அதிகரிக்க வேண்டும். மூழ்கொள்ளல் கிடங்குகளை உருவாக்க வேண்டும். நாங்கள் தரை நீரை பெறுவதற்கு கிணறுகளை நிலைக்கொத்தாக அமைக்கின்றோம். கிடையான ரீதியான துளைகளை இட்டு நிலைக்கொத்தான கிளத்தினூடாக நீர் வெளியேற்றலாம். அது மட்டுமல்ல, அந்த தரை நீரை பெறுகின்ற இடங்களில் இன்னொரு கிணத்திலிருந்து இன்னொரு கிணத்துக்கு மீள்கொள்ளல் கிடங்குகளை அமைக்கலாம். அல்லது ஒரு குளத்தில் இருக்கிற நீரை மீள்கொள்ளலாக அந்த கிணத்துக்கு பாய்ச்சுவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளலாம். அல்லது தென்னந்தோட்டங்கள் இருக்கிற நீரை மீள்கொள்ளலாக நாங்கள் அதிகரிக்கலாம். ஆகவே எங்களோட வெற்றுக்காணிகள் சேராக்கப்படுகிறது என்ற ஒரு காரணத்துக்கு கீழே வருகின்ற நீரை நாங்கள் வெட்டி கழிவு நீரோட்டமாக அனுப்புவதை நிறுத்தி எதிர்கால நீரை சேமித்து தரைகள் நீர் வளத்தினை பாதுகாப்பதற்கான திட்டத்தை மேற்கொள்வதற்கான நடவடிக்கையை நாங்கள் மேற்கொள்ள வேண்டிய அவசியம் காணப்படுகின்றது. காட்டு வளத்தினை நாங்கள் பெற வேண்டும். மீள் காடாக்க திட்டத்தை உருவாக்க வேண்டும். உண்மையில் இலங்கையில் முந்தைய அதிக அளவான காடுகள் ஈரவலயத்திலான இருந்தன. இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், மாணவர்கள் அவதானிக்க வேண்டும், பெருந்தோட்ட பயிற்சி நடவடிக்கையின் காரணமாக அதிக அளவான காடுகள் அளிக்கப்பட்டன. இதன் காரணமாக காடுகள் குறைந்த நிலையில் ஈரவலயத்தில் இருக்கின்றன. இப்போ இருக்கின்ற உலர் வலயத்தில் இருக்கின்ற காடு மட்டும்தான் இன்றைக்கு காட்டு வளம் என்று இலங்கையில் சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கின்றது. இன்றைக்கு காட்டு வளம் மிக அறிந்தலாக போயிட்டது. வருகின்ற மலை வீழ்ச்சியை இடைமறித்தலுக்குள்ளாக்கப்பட்டு
வளிமண்டல நீரை சுழற்சிக்குள்ளாக்கப்பட்டு சாதனமாக ஒரு தென்னை மரம் கூட அதிகளவான நீரை உறிஞ்சி மீண்டும் வளிமண்டலத்துக்கு அனுப்புகின்ற ஒரு செயல்பாடு இருக்கின்றது. அந்த வகையில் காடுகள் வளிமண்டல சுற்றோட்டத்தோடு தொடர்பட்டு மீண்டும் அந்த மலைவீழ்ச்சி துளிகளோட முகில் ஒடுங்களோடு தொடர்பட்ட ஒரு விடயமாக நீர்வளத்தை பேணி பாதுகாக்கக்கூடிய வடிநிலங்களாக இருப்பது. அவை இவ்வாறான நிலங்களை அழிப்பதால் இன்றைக்கு பல்வேறு விதமான அச்சுறுத்தல்கள் காட்டு வளத்தில் ஏற்படுவதை நாங்கள் எடுத்து பார்க்கலாம். ஆகவே நாங்கள் எடுத்து பார்க்கின்ற இந்த வளங்களை, இந்த அம்சங்களை பாதுகாத்து எதிர்கால தாவரங்களையும் அம்சங்களையும் திட்டமிடுவதற்கான நடவடிக்கையை நாங்கள் மேற்கொள்ள வேண்டியிருக்கின்றது. இந்த அடிப்படையில் மாணவர்கள் இலங்கையில் இருக்கின்ற நீர்வளத்தையும் கொண்டு மலைவீழ்ச்சியினால் கிடைக்கின்ற நீர் வளமும், நதிகளின் ஊற்றின் மூலமாக வருகின்ற நீர்வளமும், இரண்டாவது தரையில் காணப்படுகின்ற மேற்பரப்பில் காணப்படுகின்ற நீர்வளங்களும், அந்த நீர்வள பயன்பாட்டை நாங்கள் எடுத்து பார்த்தால் தரைக்கு மேலே ஆறுகள், வாவிகள், ஏரிகள், குளங்கள் என்ற வகையில் நாங்கள் பிரித்து நோக்கலாம். அதே மாதிரி தரைக்கு கீழே காணப்படுகின்ற நீரில் நாங்கள் தரை நீர், தரை கீழ் நீர் என்ற அடிப்படையில் நாங்கள் பார்க்கலாம். ஆவே சாதனமாக பெய்யப்படுகின்ற மழை நீர் மண்ணில் ஊடுருவி நிலத்துக்கு உள் சென்று அது மீண்டும் நாங்கள் கிணத்தினூடாக வெளியேற்றப்படுகின்ற நீரை நாங்கள் தரை நீர் என்று சொல்லலாம். அந்த நீர் எவ்வளவு மழை நீர் பெறுகின்றதோ அந்த பிரதேசத்தில் அவ்வளவு சேமிக்கப்படுகின்றதோ அதை பொறுத்து தான் அந்த நீர் வெளியேற்றப்படுகின்றது. ஆகவே இந்த அடிப்படையில் நாங்கள் எடுத்து பார்க்கின்ற போது அந்த நீர் பருவகாலங்களில் ஏற்படுகின்ற மாற்றத்தின் காரணமாக அது உண்மையில் ஒரு வடகுள் பிரதேசத்தில் அந்த கிணறு அமைக்கப்பட்டிருந்தால் அந்த கிணத்துல நாங்கள் ஜனவரி பிப்ரவரி மாதம் கிடைக்கிற மழையால் நீர் மட்டம் உயருது. மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபரில் நீர்மட்டம் குறையுது. அது ஜூலை, ஆகஸ்ட்டில் மிகவும் குறையுது. அப்போ இந்த நீர்மட்டத கிராஃபை வரைவை நாங்கள் வரைந்தால் ஏற்றத்தாழ்வான தன்மையில் நீரை பற்றாக்குறையை நாங்கள் எடுத்து பார்க்கோம். அப்போ இந்த காலங்களில் ஏற்படுகின்ற நீர் பற்றாக்குறையை மேலதிகமான நீர் அங்கு மழை நீராக கிடைத்தால்தான் அதிகளவான தரை நீரை நாங்கள் பெறலாம். அவை அந்த தரை நீரை இன்றைக்கு நாங்கள் கூடுதலாக விவசாய கிணறுகள் அமைத்திருக்கிறார்கள். அகலங்கூடிய வெங்காய உற்பத்திக்கு, ஏனைய பயிற்சிய நடவடிக்கைக்கு விவசாய கிணறுகள் இன்றைக்கு பயன்படுத்தப்படுகின்றன. அவை அதுக்கும் தரையிலிருந்து நீர் சேமிப்பு இருந்தால் தான் அதனை நாங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அவை அந்த தரை நீரை நாங்கள் பெற வேண்டுமாக இருந்தால் பக்கத்தில் இருக்கின்ற 6 குளங்களை நாங்கள் சுத்தப்படுத்த வேண்டும். அந்த நீரை நூடாக அந்த கிணத்து நீரை நாங்கள் அதிகமான நிலைக்கு எடுக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொள்ளலாம். அடுத்த நிலையை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற போது கூடுதலான நீர் மூட்டுக்களினூடாக ஊடுவடிந்து சென்றடைகின்ற நீரை நாங்கள் பார்க்கலாம். அதை நாங்கள் கூடுதலாக தரைக்கீழ் நீர் என்று நாங்கள் சொல்லலாம். இந்த தரைக்கீழ் நீர் இப்போ யாழ்ப்பாண குடாநாடு போன்ற நாடுகளில் கூடுதலான சுண்ணாம்பு கற்பாறைகளில் மூட்டுக்களால் உடர்ந்து தரைக்கீழ் நீராக ஆறாக ஓடிக்கொண்டிருக்கின்றது. மிக ஆழமான நிலையில் நீர்ப்படுக்கைகள் காணப்படுகின்றன. அதுவும் இன்றைக்கு பல்வேறு விதமான கரைசல்கள் அல்லது கிணறுகளிலிருந்து தான் நீரை நாங்கள் பெற வேண்டுமாக இருந்தால் அநேகமான பாதிப்புகள் ஏற்படுகின்றது. ஏனென்று சொன்னால் ஒவ்வொருவரும் தனித்தனிய கிணறுகள் அமைத்து நீர் பிரச்சனையை தீர்க்க முடியாது. அங்கு நாங்கள் உள்ளுக்கு நீர் அளவை நாங்கள் கூட்ட வேண்டும். மழை நீரை நாங்கள் கீழே இறக்க வேண்டும். அதன் மூலமாக தான் நாங்கள் அந்த நீரை நாங்கள் பெறலாம். அப்படியாக கிணறுகள் கூடுதலாக அமைத்தால் அது தரைக்கீழ் நீராக இருந்தாலும் தரை நீராக இருந்தாலும் பெறுவதற்கு அந்த நிலம் பாலை நிலமாக்கப்படும். ஆகவே
இங்கு நாங்கள் மழை நீரை நாங்கள் சேமிக்க வேண்டும், தரையில் சேமிக்க வேண்டும், கிணறுகளில் எண்ணிக்கை குறைக்க வேண்டும், வயதான கிணறுகளை கைவிட வேண்டும், குளங்களை புனர்நிர்மாணம் செய்ய வேண்டும், நீரை வீண்பிரையும் செய்யக்கூடாது, சேமிக்க வேண்டும், அந்த நீருக்கேற்ற பயிர்களை வளர்க்கக்கூடிய திட்டங்களை மேற்கொள்ள வேண்டும். இவ்வாறான தன்மைகளை நாங்கள் கருத்தில் கொண்டு எதிர்கால நீர்வள முகாமைத்துவத்தையும் எதிர்கால திட்டங்களையும் இளங்கட நீர்வளத்தை முகாமைத்துவப்படுத்துவதற்கான சிறந்த நிலையை உருவாக்கி கொள்வதற்காக திட்டங்கள் இன்றைக்கு மேற்கொள்ளப்படுகின்றன. உதாரணமாக எங்களுக்கு தெரியும், அண்மையில் ஏற்படுத்தப்பட்ட முரக்கந்த நீர்த்தேக்கத்தால் ஏற்படுகின்ற தன்மைகள், சில நீர்த்தேக்கங்களில் ஏற்படுகின்ற சூழல் சவால்கள், திசை திருப்பதன் காரணமாக ஏற்படுகின்ற காடழிப்புகள் அல்லது பிரதேசத்தில் ஏற்படுகின்ற சவால்கள் இன்றைக்கு நாங்கள் எதிர்நோக்கப்படுகின்ற பிரச்சனையாக இருக்கின்றது. இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் நாங்கள் சிறந்த ஒரு நீர்வள முகாமைத்துவத்தை ஏற்படுத்துவதற்கான திட்டங்களை நாங்கள் மேற்கொள்ள வேண்டிய அவசியம் காணப்படுகின்றது. இந்த அடிப்படையான தன்மைதான் இந்த விரிவுரையில் இளங்கட நீர்வளங்கள் என்ற ஒரு தலைப்பிலிருந்து முகாமைத்துவம் என்ற தலைப்பிலிருந்து நாங்கள் மாணவர்களுக்கு இதுவரையில் கற்கப்பட்ட விடயம். இப்போ உதாரணமாக யாழ்ப்பாணத்தில் இருக்கிற தரைகள் நீரையும் நாங்கள் புலனறுவையில் இருக்கிற தரை நீரையும் நாங்கள் ஏனைய பிரதேசங்களில் இருக்கின்ற புவியின் மேற்பரப்பின் நீரையும் நாங்கள் 3 விதமாக ஒப்பிட்டு நோக்கலாம். புவியின் மேற்பரப்பு நீர் என்பது தரைக்கு மேலே தேங்கியிருக்கிற நீர். அது விக்டோரியாவில் இருக்கலாம், கொத்மலையில் இருக்கலாம், அல்லது மின்னேரியாவில் இருக்கலாம், அல்லது ஏரியில் இருக்கலாம், பாவியில் இருக்கலாம். இன்னொரு வகையை நாங்கள் திங்க் பண்ணோம், என்ன, தரைக்கு கீழே இருக்கிற தரை நீருங்கிறது புவிர மேற்பரப்பிலிருந்து குறிப்பிட்ட தூரம் வரையில் பெய்யப்படுகின்ற மழை நீர் சேர்ந்து சாதாரணமாக கிணத்தின் மூலமாக வெளியேற்றப்படுற நீர். அது தரை நீர். ஆனால் மூட்டுக்களின் ஊடாக ஊடுவடிஞ்சி கூடுதலாக சேமிக்கப்பட்டு மிக ஆழத்திலிருந்து பெறப்படுற நீர் தரைக்கீழ் நீர். இந்த 3 விஷயங்களையும் மாணவர்கள் தெளிவாக பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஏலவேலை பொறுத்த அளவில் ஒரு தடவை இன்னைக்கு ஞாபகம் இருக்கின்றது, ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்பட்டிருந்தது. தரை நீர் என்று கேள்வியில் கேட்கப்படுகின்ற போது மாணவர்கள் அதுக்கு விடைகளினார்கள். தரையின் மேற்பரப்பில் இருக்கிற நீரைத்தான் பெரும்பான்மையான மாணவர்கள் கருதி விடைகளித்தார்கள். பாருங்கள், மேற்பரப்பு நீர் என்றால் என்னென்று விளங்கியிருக்க வேண்டும், தரை நீர் என்றால் என்னென்று விளங்கியிருக்க வேண்டும், தரைக்கீழ் நீர் என்றால் என்னென்று விளங்கியிருக்கணும். இந்த 3 பதங்களையும் சரியாக வழங்கினதுக்கு பிற்பாடு இந்த 3 இடத்தின் நீர்களும் எப்படி மாசடைந்தன, அவை அளவில் ஏற்பட்ட பாதிப்பால் இன்றைக்கு நாங்கள் மாசடைந்த பிரச்சனையின் காரணமாக தோற்பிக்கப்படுகின்ற பிரச்சனைகள் என்ன. அடுத்த விடயத்தை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற போது இந்த பிரச்சனையை தீர்த்து கொள்வதற்காக ஏற்படுத்தப்படுகின்ற முகாமைத்துவ திட்டம் என்ன. இப்போ இலங்கையில் நீர்வளம் எல்லா இடங்களையும் சமனாக இல்லை. ஒவ்வொரு பிரதேசத்திலையும் வித்தியாசமான அளவில் நீர்வளம் காணப்படுகின்றது. அவை இந்த அடிப்படையான தன்மைகளில் நாங்கள் எடுத்து பார்க்கின்ற போது இன்றைக்கு வேறுபட்ட அளவுகளில் தன்மைகளில் நீர்வளங்கள் அமைய பெற்று காணப்படுவதை நாங்கள் எடுத்து அவதானிக்கக்கூடிய அம்சமாக இருக்கின்றது. அவை இதில் கருத்து கொண்டு எதிர்காலத்தை திட்டமிடக்கூடிய நீர்வள பாதுகாப்பு முகாமைத்துவ திட்டத்தை நாங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டிய அவசியம் காணப்படுகின்றது. உண்மையிலே நீர் இருந்தும் முன்னர் அளவு ரீதியான பிரச்சனை, எந்த அளவில் நீர் தேவை என்ற பிரச்சனை இன்றைய தோற்றம் பெற்றன. ஆனால் இப்போ இருக்கிற பிரச்சனை நீர் தரமாக இருக்கின்றதா, பாவிக்கலாமா, குடிநீராக பயன்படுத்தலாமா, சுத்தமான நீராக இருக்கின்றதா,
என்பதுதான் இன்றைய கேள்வி. அவை இந்த அடிப்படையில் எதிர்கால நீரை சிறந்த முறையில் முகாமைத்துவ திட்டங்களை ஏற்படுத்தி கொள்வதற்காக நீர் முகாமைத்துவ திட்டத்தை நாங்கள் ஏற்படுத்தி சிறந்த ஒரு நீர்வளமுள்ள ஒரு நாட்டை நாங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். எங்களுக்கு தெரியும், நீர்வளம் பாதிக்கப்பட்டால் அன்றாட பாவனைகள் மட்டுப்படுத்தப்படும், மின்சாரம் எங்களுக்கு இயக்க முடியாத இருக்கும், ஒரு நாளைக்கு நீர் இல்லாட்டி ஆரோக்கியம் கெடும். அவை இவ்வாறான நிலைகளிலிருந்து இடர்களிலிருந்து பாதுகாத்து கொள்ளக்கூடிய நிலையில் நீர்வள முகாமைத்துவத்தை சரியான முறையில் திட்டமிட்டு பயன்படுத்த வேண்டிய நிலையில் எதிர்கால சந்ததிகளும் எதிர்கால வாழ்க்கை முறையிலையும் நீரை சிறந்த முறையில் பாதுகாத்து கொள்வதற்கான திட்டங்களை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையான தன்மையைத்தான் இதுவரையில் இந்த விரிவுரையில் எடுக்கப்பட்டன, இந்த கற்றல் நடவடிக்கையில் எடுக்கப்பட்டன. அவை இதனை கருத்தில் கொண்டு மாணவர்கள் விரிவான ஒரு விளக்கத்தை பெற வேண்டும். ஆகவே இதுவரையில் சொல்லப்பட்ட விடயங்களை நீங்கள் உணர்ந்து இந்த நீர்வளத்தை பாதுகாப்பதற்கான ஒவ்வொரு பிரதேசத்தையும் இலங்கையில் முக்கியத்துவம் கொடுத்து நாங்கள் சிந்திக்க வேண்டிய விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய கட்டாய கடமையில் இருக்கின்றோம். ஆகவே இதுவரையில் இந்த கற்ற நடவடிக்கையில் கேட்டுக்கொண்டிருந்த மாணவர்கள் இலங்கையின் நீர்வள முகாமைத்துவத்தை சிறந்த முறையில் கற்றிருப்பீர்கள் என்று நினைத்து விடைபெறுகின்றேன். வணக்கம்.